ஹலோ ஹாய், வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தட்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் 2 ரெசிபி தட்டையில் போட்டிருக்கேன். ஒன்று வந்து மைதா மாவு வச்சு செய்கிறது, இன்னொன்று வந்து சேலம் தட்டு வடை. அது ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரே கப் அளவில் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்க வேண்டிதான். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே ஈக்குவல் அளவில் சேர்த்துட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து குக்கரில் இதை விசில் வச்சிடலாம். பருப்பு இப்போது ஒரு கொஞ்சம் கால்வாசி அளவு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போது நம்ம வந்துட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி வந்து திட்டமாக வச்சுட்டு ஒரு 5-6 விசில், அது எவ்வளோ அளவுக்கு குழையுமோ அந்த அளவுக்கு நம்ம 5-6 விசில் தாராளமாக விட்டு இதை வந்து குழைய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்போ நல்லா குழஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக மசிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இப்போது நம்ம வந்து மத்து வச்சு இதை நல்லாவே மசிச்சு எடுத்துக்கலாம். அந்த பருப்போட இதுவே இல்லாத அளவுக்கு நல்ல குழைய இதை வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பராக மசிச்சாச்சு. நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது பாத்திரத்தில் நம்ம வந்து வேக வச்ச பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது நான் வந்து கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள், நல்லா வந்து தூள் பெருங்காயம் இதில் சேர்த்தோம்னா வாசனை ரொம்பவே நல்லா வரும். அதுக்கப்புறம் இது தட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் வந்து 1 கப் அளவு பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அரிசி மாவு இதில் சேர்த்துட்டு 3/4 சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து வச்சுருந்தேன், திரும்ப தேவைன்னா சேர்த்துக்கலான்றதுக்காக. இப்போ அடுத்து வந்து இதுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவு பட்டர். அவங்கக்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை கூட சூடாக காய்ச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விட வேண்டியதான். அதை வந்து மாவு வந்து நல்லா திக்காக வரணும். இப்போ வந்து மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பேலன்ஸ் இருக்க மாவையும் அதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது இது கூட உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் அளவு நம்ம வந்து மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ நான் வந்து மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போது ஒரு 2 ஷீட் மாதிரி எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு கவர் வச்சுட்டு அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டான கப்பு மாதிரி எடுத்துகிட்டு அதை அப்படியே அதில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து அழகாக அந்த தட்டை வந்து ரெடி ஆகிடும். எல்லாத்தையுமே பொறுமையாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம லைட்டாக அந்த உப்பி வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஹோல்ஸ் தான் போட போகிறோம் ஃபோக்கை வச்சு. இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி திருப்பி வந்து நம்ம வந்து குத்தி விட்டுக்க வேண்டிதான். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து இதில் போட்டுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், அழகாக மேலே எழும்பி வரும். இப்போ வந்துட்டு நான் வந்து கம்மியாக செஞ்சதுனால சின்ன இதில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய வானலாக வச்சா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் இதிலே வச்சு பொரிச்சு எடுத்துடுவேன். இப்போது நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை வந்து நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா கிறிஸ்பாக வரும் அது. நான் சொன்னலையே 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பாக வரும். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இதை கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான தட்டை நமக்கு வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இதே மாதிரி ஒரு 2-3 பேட்ச் போட்டு எடுத்தேன். ஒரு பேட்ச் போட்டு எடுத்துகிட்டு நான் அடுத்து இன்னொரு பேட்சும் போட்டேன். சேம் இதே ஃபார்மேட் தான். இதை வந்து எல்லாத்தையுமே நான் வந்து அழகாக வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா ஹோல்ஸ் போட்டு அது வந்து உப்பி வராத அளவுக்கு அதை வந்து நான் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு பொரித்து நல்லா கிறிஸ்பாக எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, நினச்ச நேரத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. கொஞ்சமாக மெனக்கடல் இருக்கும், அவ்வளோதான். அதை நீங்கள் மெனக்கட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக கிடைக்கும். கடையில் வாங்குறத விட இது வந்து நமக்கு நல்ல ஹைஜீனிக்கும் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபையோட சூப்பராக குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள்,
இதை எல்லாமே நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஏன்னா நம்ம ஹையில் வச்சோம்னா அது வந்து அப்படியே கருகிடும், இல்லை வேகாது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வரும். இது சுட சுட சூப்பராக நம்மளோட தட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நல்ல சின்ன சின்ன ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் நிறையா இருக்குது. கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.